உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரு தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்குதேனையா. ஏங்கி ஏங்கி தவிக்குதேனையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தெய்வமே. உமது அன்பு அதிகாலையில் காண செய்யும் மரண நேசரே. உமது அன்பு அதிகாலையில் காண செய்யும் மரண நேசரே. உம்மைய நம்பி உள்ளே நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டவேன் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்டவேன் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கு தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாரு தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேனையா. வருட நிலம் தவிப்பதுவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்குதேனையா. ஏங்கி ஏங்கி தவிக்குதேனையா. அன்பு சிகரமே,
எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா. அவரு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கார். எத்தனை குஷ்டரோகி ஆண்டவரை தேடி போனாங்க? 10 குஷ்டரோகி போனாங்க. 10 குஷ்டரோகி போய் 10 பேருமே குஷ்டம் நீங்கி என்ன பண்றாங்க? போறாங்க. குஷ்டரோகின்னா சாதாரணமா இல்லை. ஏன்னா அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடக்குறாங்க. என்ன பண்றாங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறம்னா என்னன்னு சொல்லலாம்? சொல்லுங்க, பேசுங்க. ஆஹா, ஊருக்கு ஒதுக்குப்புறம்னா என்ன? எந்த இடம்? எந்த இடத்துல? மேக்சிமம் சுடுகாடுல. சரிங்களா? மேக்சிமம் சொன்னா சுடுகாடு. ஏன் சுடுகாடு? அங்கதான் எப்பயோ ஒரு டைம் போவாங்க. என்னன்னா அது நாத்தம் வந்து என்ன பண்ணும்? சீயும் ரத்தமும் என்ன பண்ணும்? கலந்து வரும். கவிச்ச நாத்தம் அடிக்கும். கிட்ட கூட போக முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை. சரியா? நம்ம போவோமா? ஒரு நாய் செத்து கிடந்தாவே 10 அடிக்கு மேல என்ன பண்ணுது? நாத்து அடிக்குது. என்ன பண்ணுது? நாத்து அடிக்குது. ஆனா கிட்ட போக முடியாது. அதோட சுபாவம் அதுதான். அது போலதான் குஷ்டரோகியோட சுபாவமும் அதுதான். சீயும் ரத்தமும், கைகாலெல்லாம் முடங்கி, மூஞ்சி எல்லாம் சப்பையாயி, நல்லா ஏன் சப்பையாகுதுன்னா அந்த போனை வந்து என்ன பண்ணுமா? அந்த குஷ்டரோகித்தை வந்து கலைக்குமா. நம்ம மூக்குல அதெல்லாம் போன் இருக்கிறதால, நம்ம கையில போன் இருக்கிறதால என்ன பண்ணது? மடங்கிடும். என்ன பண்ணும்? மடங்கிடும். ஆனா 10 குஷ்டரோகி போறாங்க. அந்த போன்லாம் என்ன ஆகுதுன்னா திரும்பி சரியாகுது. இப்ப பார்த்தா எசிகேல் போகும்போது எங்க இருக்குதானா, எரேமியா போகும்போது வனாந்தரக்குள்ள என்னவா இருந்துச்சு? எலும்பா கடந்துச்சு. எசிகேல் என்ன எலும்பா கடந்துச்சு, ஃபுல்லா எலும்பா கடந்துச்சு. ஆனா அங்க ஒரு புது வாழ்வை கொடுத்தாரு. எல்லாம் என்ன பண்ணாங்க? எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேருது. எலும்பு ஒண்ணு சேருமா? எலும்பு இன்னைக்கு நான் என்னை புதைக்கிறாங்கன்னா எங்க அப்பா கூட நீ என் எலும்பு கூட திரும்பி சேருமா? ஏன்னா திரும்பி உன்னை நோண்டுறாங்க. அது என்ன பண்ணும்? எலும்பு வெளியில வந்துடும். மரித்தவங்களை என்ன பண்ணும்? அப்ப ஏன் கூட ஏன் எலும்பு சேருறதுக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்கவே முடியாது. இது பாருனா ஒண்ணு சேருது. என்ன பண்ணுது? எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேருது. என்ன பண்ணுது? எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிற தேவன். அப்ப நீங்க மரித்து போனது எலும்பா இருக்கலாம். அன்னைக்கு குஷ்டரோகி 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் சுகம் பெற்று போனாங்க. ஆனா 10 பேர்ல ஒருத்தன் தான் வந்து என்ன பண்ணான்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அது போலதான் எத்தனை பேர் ஆலயத்துல ஆண்டவரோட நன்மையை பெற்றிருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியல? ஆண்டவரை ஆராதிக்க ஒருவரும் முன் வரவில்லை. என்ன பண்ணல? முன் வரல. எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் வேணுங்கிறப்ப நன்மையை பெற்றுக்கொண்டு போகும்போது முந்தினது அடுத்து பிந்தினது எவ்வளவா இருக்கும். உண்மைதானே? உண்மைதானே? ஆனா என்ன பண்ணும்? ஆண்டவர் ஆலயத்துக்கு ஒரு குஷ்டரோகி வந்தாலும் என்ன பண்ணணும்? அது உயிருள்ள சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அது உயிருள்ள சாட்சியா இருக்கு. அந்த உயிருள்ள சாட்சி நீ நானும் தாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்மை பெற்றாலும் பரவாயில்ல, மீண்டும் உனக்கு குஷ்டரோகி வரக்கூடாது. மீண்டும் அந்த குஷ்டரோகி வரக்கூடாது. அப்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு மீண்டும் சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன்,
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை எனக்கு கற்றும் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரும் தெய்வமே. அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்மளை நடத்துகிறவரும் இருக்கிறார். எப்படின்னா அவரு கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்ல, அப்படிதானே? கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் நம்ம நடத்துகிறவரா இருக்கார். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம அப்பா அம்மா நம்மள சின்ன வயசுல நடக்க கத்து கொடுக்குறாங்களா? நடக்க கத்து கொடுக்குறாங்களா? உங்க அப்பா அம்மாலாம் உங்க கையை பிடிச்சி நடத்தி கத்துனாங்களா? சொன்னாங்கல்ல, சொல்லியிருப்பாங்கல்ல, எங்க அப்பா எங்க அம்மா என்னை இப்படிலாம் நடக்க வச்சாங்க, செவுத்துல நான் ஏறினானா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல? சொல்லியிருப்பீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் ஒரு சர்க்கிள் வருது. பெருசானாலும் சரி, சிறுசா இருந்தாலும் ஒரு சர்க்கிள் வருதா? அப்போ நீ கீழே விழுந்தானா அம்மா அம்மா உன்னை கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க மாட்டாங்க? நான் உனக்கு நடக்க கத்து கொடுத்தேன்ல, ஏன் சரியா நடக்கல அப்படின்னு கேட்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? 2 அடி போனவங்க, ஏன் இம்புட்டு வயசாயிடுச்சு உன்னால நடக்க தெரியலையா? நடக்க தெரியலையா? ஆனா நம்ம கடவுள் எப்படி தெரியுமா? நம்ம சின்ன வயசுல எப்படி நடத்துறாரோ அது மாதிரிதான் முதிர்வையும் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப முதுகுல அடிச்சு உன்னை நடக்க தெரியுதுன்னு சொன்னாங்களா? பேதுரு கடல் மேல் நடக்கிறான். நடக்கும்போது இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்ன பண்ண, கீழே விழுந்துட்டாரு. ஏன்டா தண்ணியில கூட உனக்கு நடக்க தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? கை தூக்கி விட்டாரு. என்ன பண்ண? கை தூக்கி விட்டாரு. அப்ப நீங்க சறுக்கும் போது விழும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் கரத்தை பிடித்து தூக்குறவரா இருக்கார், கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கார், நடத்துகிறவரா இருக்கார்.